இந்த வீக்கெண்ட் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. பிரணவ் மோகன்லால் நடிச்சு ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் டை சைரே. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரணவ் மோகன்லால் வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்குன்னு அவர் தனியா இருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஓன் வில்லா, அவருக்குன்னு ஒரு ஃபெராரி கார், இது போக குட்டி புட்டி அப்படின்னு ரொம்ப இஷ்டத்துக்கு ரொம்ப ஒரு லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க பிரணவ் மோகன்லால் ஒரு நாள் வந்து அவர் கூட படிச்ச அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அந்த ஃபியூனரலுக்கு அவர் போயிட்டு வராரு. அந்த ஃபியூனரலுக்கு அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமுமே ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. அவர் வீட்டில் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதே பெரும்பாடா இருக்கு. இன்னைக்கு நைட்டு இவர் தாண்டுவாராங்கிற மாதிரி அவர் பயமுறுத்திடுது. இந்த பிரச்சனையெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, எதுக்கு இவரை என்ன காரணத்துக்காக இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து பண்ணுது, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டை சைரே. படத்தோட ஓப்பனிங்ல பிரணவ் மோகன்லால் இன்ட்ரோடக்ஷன் வரப்ப ஒரு எரோட்டிக்கான சீன் மட்டும் வரும். அதை மட்டும் நீங்க ஃபேமிலியோட பாக்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்துட்டு படத்துல நிறைய ஜம்ப்ஸ்கேர் இருக்கு, நிறைய ஹை மூமெண்ட் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரணவ் மோகன்லால் பார்த்து பயப்படுற எல்லா விஷயமும் நம்ம நிச்சயம் பயந்துருவோம். அதுவும் இந்த படத்தை நீங்க நைட்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளு விட்டுரும் நைட்லாம். படத்துல ஹை மூமெண்ட் சொன்னோம்ல, நமக்கு எப்படி ஏஜென்ட் டீனாவை ரொம்ப பிடிக்குமோ, இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு அது மாதிரி. அதெல்லாம் நொறுக்கிட்டாங்க அவங்க. இது பாக்குறப்ப செகண்ட் ஹாஃப்ல அதை நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஷியரா அந்த படத்தை பாருங்க. இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த படத்துல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பயமுறுத்துது. திடீர்னு நம்மளை ஜம்ப்ஸ்கேர் பண்றதெல்லாம் லைட்டா பயந்து வந்துருது. நமக்கு யாரும் சமாளிக்கலாம் முடியல. அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. சீன் நம்மளை எந்த அளவு பயமுறுத்துதோ அதை வந்து ரொம்ப அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பயமுறுத்துது. ரொம்ப அமைதியா போற சில திடுக்குன்னு வந்து நம்ம பயமுறுத்துறதெல்லாம் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஷேர் அந்த படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஹாரர் ஃபிலிம் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.